வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். நேற்றைய அமெரிக்க வரலாற்றை மீண்டும் தொடர்வோம். இதற்கிடையே குடியேற்ற நாடுகளை அடக்கி ஒடுக்கக்கூடிய பல சட்டங்களை இங்கிலாந்து இயற்றியது. 1664 நிறைவேறிய ஒரு சட்டப்படி அமெரிக்காவில் குடியேறியவர்கள் இங்கிலாந்து நாட்டுடன் மட்டுமே வியாபாரம் செய்ய வேண்டும், வேறு நாடுகளுடன் வியாபாரம் செய்யக்கூடாது என்று கூறியது. இதற்கிடையே வட அமெரிக்காவில் இங்கிலாந்து படைகளுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் போர் மூண்டது. இந்த போர் 7 ஆண்டுகள் நீடித்தது. இந்த போரின் முடிவில் அமெரிக்காவில் பிரெஞ்சு ஆதிக்கம் முடிவுற்றது. போரினால் இங்கிலாந்துக்கு பெரும் கடன் சுமை ஏற்பட்டது. கடன் சுமையின் ஒரு பகுதியை குடியேற்ற நாடுகள் ஏற்க வேண்டும் என்று இங்கிலாந்து கூறியது. 1,00,000 பவுண்ட் வரி வசூலித்து வட அமெரிக்காவின் பாதுகாப்புக்காக ஒரு படையை நிறுவ தீர்மானித்தது. இதற்கு அமெரிக்கர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாஸ்டன், நியூயார்க் முதலிய இடங்களில் பெரும் கலவரங்கள் வெடித்தன. இங்கிலாந்தின் பொருட்களும் இங்கிலாந்தின் முத்திரை தாள்களும் எரிக்கப்பட்டன. 1770 பிரிட்டிஷ் பிரதமராக பதவியேற்ற நார்த் பிரபு அமெரிக்க குடியேற்ற நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகளில் தேயிலை வரியை தவிர மற்ற வரிகளை எல்லாம் நீக்கினார். அமெரிக்கா மீதான தன் ஆதிக்கத்தின் அடையாளமாக தேயிலை வரியை மட்டும் நீக்கவில்லை. இதை எதிர்த்து அமெரிக்கர்கள் கலவரம் செய்தனர். ஆங்கிலேய அதிகாரிகள் இரும்பு கரம் கொண்டு கலவரத்தை அடக்கினர். இதில் பலர் இறந்தனர். 1772 காஸ்பி என்ற பிரிட்டிஷ் போர்க்கப்பல் அமெரிக்காவில் தரை தட்டியது. அதை அமெரிக்கர்கள் தீ வைத்து எரித்தனர். 1773 இங்கிலாந்தில் இருந்து பல கப்பல்கள் தேயிலை பெட்டிகளுடன் வந்தன. தேயிலை வரியை எதிர்த்த அமெரிக்கர்கள் அப்பெட்டிகளை எடுக்க மறுத்தனர். பாஸ்டனில் சில அமெரிக்கர்கள் கப்பலில் ஏறி 18,000 பவுண்ட் மதிப்புள்ள தேயிலை பெட்டிகளை எடுத்து கடலில் வீசி எறிந்தனர். இந்த சம்பவம் பாஸ்டன் நகரத்து தேநீர் விருந்து என்று வரலாற்றில் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேயர்கள் போஸ்டன் துறைமுகத்தை மூடிவிடவும் குடியேற்ற நாடுகளில் இங்கிலாந்து துருப்புகளை நிறுத்தவும் தீர்மானித்தனர். தங்களுடைய சுதந்திரத்தை இங்கிலாந்து பறிப்பதாக அமெரிக்காவின் குடியேற்றங்கள் வெகுண்டு எழுதன. இங்கிலாந்தை கண்டித்து தீர்மானம் இயற்றின. இங்கிலாந்துக்கும் குடியேற்றங்களுக்கும், அதாவது அமெரிக்கா, பெரும் மோதல் ஏற்பட்டது. இங்கிலாந்து சட்டத்தை மீறி எல்லா நாடுகளுடனும் அமெரிக்கர்கள் வர்த்தகம் செய்ய தொடங்கினர். அத்துடன் அமெரிக்க குடியேற்ற நாடுகள் 1776 ஜூலை 4 சுதந்திர பிரகடனம் வெளியிட்டன. அமெரிக்க படைகளின் தலைமை தளபதியாக வர்ஜீனியாவை சேர்ந்த ஜார்ஜ் வாஷிங்டன் பொறுப்பு ஏற்றார். பிரிட்டிஷ்காரர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் இடையே 1775 முதல் அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் போர்கள் நடந்தன. அதில் அமெரிக்கர்கள் கை ஓங்கி இருந்தது. பிரிட்டிஷார் பல தோல்விகளை சந்தித்தனர். கடைசியில் 1782 நவம்பர் மாதத்தில் அமெரிக்க குடியேற்ற நாடுகளுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டது. இதன் விளைவாக அமெரிக்காவில் இங்கிலாந்து ஆதிக்கம் ஒழிந்தது. அமெரிக்க குடியேற்ற நாடுகள் ஒன்று சேர்ந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதாவது USA என்ற ஜனநாயக நாட்டை உருவாக்கின. மன்னர் இல்லாத ஒரு பெரிய ஜனநாயக நாடு உலகிலேயே முதலாக 1789 உதயமாயிற்று. அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக ஜார்ஜ் வாஷிங்டன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆரம்பத்தில் அமெரிக்காவில் 13 ராஜ்யங்கள், அதாவது மாகாணங்கள் அடங்கியிருந்தன. இப்போது 50 மாநிலங்கள் உள்ளன. உலகின் மிகப்பெரிய வல்லரசாக அமெரிக்கா திகழ்கிறது. இத்துடன் அமெரிக்க வரலாற்றை முடித்துக்கொள்வோம். நாளைய வரலாற்றில் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி பார்ப்போம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.